வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேறிவிட வேண்டும் என்பதுதான் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் கனவு. ஆனால் இன்று அந்த கனவுக்கான கதவுகள் அதிரடியாக மூடப்பட்டிருக்கின்றது. ஆம் மக்களே, அமெரிக்காவின் மிக முக்கியமான குடியேற்ற திட்டங்களில் ஒன்றான கிரீன் கார்டு லாட்டரி முறையை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி வைத்துள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரணமான மாற்றம் அல்ல, உலகையை உலுக்கியுள்ள ஒரு பாரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன் இந்த அதிரடி முடிவு? இதன் பின்னணியில் உள்ள அந்த பயங்கரமான காரணம் என்ன? இந்தியர்கள் மற்றும் இதர நாட்டு பயனர்களுக்கு இதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன? உண்மை தரவுகளை முழுமையாக பார்ப்போம் வாருங்கள். நன்கு அவதானியங்கள். இந்த அதிரடி முடிவுக்கு பின்னால் ஒரு இரத்த சரித்திரம் ஒளிந்துள்ளது. அண்மையில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற பிரவுன் யூனிவர்சிட்டி மற்றும் MIT ஆகியவற்றில் நடந்த கோரமான துப்பாக்கி சூடு சம்பவங்களை தொடர்ந்து இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையில் ஒரு கசப்பான உண்மை தெரிய வந்திருக்கின்றது. அந்த தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் கடந்த 2017ஆம் ஆண்டு இதே கிரீன் கார்டு லாட்டரி முறையை பயன்படுத்தி தான் அமெரிக்காவுக்குள் நுழைந்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம் ஜனாதிபதி டிரம்பின் நேரடி உத்தரவின் பேரில் நாட்டின் பாதுகாப்பை கருதி இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைத்ததாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50,000 பேருக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டிற்காக மட்டும் உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 2 கோடி மக்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 1,31,000 பேர் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது தவிர டிசம்பர் 2025 வெளியான மற்றொரு அறிவிப்பின்படி சுமார் 14 உயர் ஆபத்து நாடுகளை சேர்ந்தவர்களின் குடியுரிமை விண்ணப்பங்கள் மற்றும் அரசியல் தஞ்சம் கோரும் விண்ணப்பங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்க குடியேற்ற வரலாற்றில் ஒரு பாரிய கருப்பு அத்தியாயமாகும் அப்படின்னு தான் சொல்லியே ஆக வேண்டும். இப்போது இந்தியர்களின் நிலை என்ன என்று கேள்வி எழலாம். பொதுவாக இந்தியர்கள் தான் அங்கு கூடுதலாக இடம்பெயர்வது வழக்கம். பொதுவாக இந்தியர்கள் இந்த லொட்டரி முறைக்கு ஏற்கனவே தகுதியற்றவர்கள் தான். ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இதர மாற்றங்கள் இந்தியர்களையும் கடுமையாக பாதிக்கும். உதாரணமாக H-1B விசாவை வைத்திருப்பவர்கள் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது புதிய விசாக்களை பெறும் போது நிறுவனங்கள் $1,00,000 கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நெருக்கடியை உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் குடியுரிமை பெறுவதற்கான பாதுகாப்பு பரிசோதனைகள், அதாவது இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சமூக வலைத்தள பதிவுகள் முதல் பழைய பயண விவரங்கள் வரை அனைத்தும் சல்லடி போட்டு தேடப்படுகின்றன. அமெரிக்க கனவு என்பது இனி ஒரு எட்டாக்கணியாக மாறப்போகின்றதா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது. மக்களே, அமெரிக்க அரசாங்கம் தனது எல்லைகளை பலப்படுத்துவதாகவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் கூறி இந்த தடைகளை கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு தற்காலிக தடையா அல்லது நிரந்தரமான மாற்றமா என்பது வரும் நாட்களில் தான் தெரிய வரும். ஆனால் சட்டப்பூர்வமாக செல்லும் எவரும் அஞ்ச தேவையில்லை. விழிப்புணர்வுடன் இருப்பதே நமக்கு ஒரே பாதுகாப்பு. என் முன்னால் இப்போது ஒரு மிகப்பெரியதொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. அது என்ன என்றால், அமெரிக்காவின் இந்த அதிரடி தடை உலக நாடுகளுக்கு இடையிலான உறவை சீர்குலைக்குமா அல்லது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு இது போன்ற கடுமையான சட்டங்கள் அவசியம்தானா? உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உடனடியாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த உண்மையை அமெரிக்க கனவுடன் இருப்பவர்கள் அனைவரும் பகிருங்கள். இது போன்ற உலகளாவிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது எக்ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.